நேற்று மாலை பாச்சோக்கில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் ஓட்டிய டொயோட்டா அவான்சா வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வீட்டையும் 3 வாகனங்களையும் மோதியதில் ஒருவர் பலத்த காயங்களுக்கும் 3 லேசான காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட வீட்டினுள் வீட்டின் உரிமையாளர் உட்பட மற்ற 2 உரையாடி கொண்டிருக்கும் போது 21 வயதான அந்த வாகன ஓட்டுநர் வேக கட்டுப்பாட்டை இழந்து நேராக வீட்டினுள் சென்று மோதியுள்ளார். மேலும் ஒரு பொருடுவா மைவி கார் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் மோதி சேதப்படுத்தியுள்ளார். தனது முன் சென்ற கார் திடீரென இடப்பக்கம் திரும்பியதால் அதை தவிர்க்க முயன்ற போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வீட்டை மற்றும் மற்ற வாகனங்களை மோதியதென்று வாகன ஓட்டுநர் போலீசிடம் விளக்கமளித்தார். விபத்தில் காயமடைந்த அனைவரும் அருகாமையில் உள்ள பாச்சோக் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான தகவலை பெற்றதும் 8 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டனர் என்று பாச்சோக் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு தலைவர் இப்ராஹிம் முமாட் ரோனி கூறினார்.